ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சரவணன் அந்த குருமூர்த்தி கிட்ட போயிட்டு, "உன்கிட்ட சிலை இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட குருமூர்த்தி, "என்கிட்ட எந்த ஒரு சிலையும் கிடையாதுங்க சார். நான் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இப்போ திருந்தி சிலை கடத்தல் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இந்த சிலையெல்லாம் செஞ்சு மட்டும் தான் வித்துட்ருக்கேன்" அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சரவணன், "நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா? நான் சர்ச் பண்ணி பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. எதுவுமே கிடைக்காது. உடனே குருமூர்த்தி வந்து சரவணனை பார்த்து, "நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் நம்பவே இல்லை" அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, சரவணனை உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக கார்த்திக் கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக், "இல்லை, சிலை அங்கே தான் இருக்குது, அதை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். சார், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இங்கே சிலை கடத்தலுக்குள்ள ஒரு ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே சரவணனும், "எனக்கு ஒரு ஏஜென்ட் இருக்க விஷயம் தெரியும், நம்ம அங்கே போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக், சரவணன் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இளையராஜா இந்த தீபாவதி இருக்கிற ஆஃபீஸ்க்கே போவாங்க. என்ன பாட்டு பாடுறதுக்காக வர சொன்னாங்க. நான் சூப்பராக பாட்டெல்லாம் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயி கிட்ட தான் போய் விசாரிச்சுட்டு பாட்டெல்லாம் பாட்டி காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயும் பார்த்தீங்கன்னா, "வாங்க மேடமை மீட் பண்ணலாம்னு" சொல்லிட்டு நேராக தீபாவதி இருக்கிற ரூம் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அதை பார்த்த உடனே இளையராஜா மனசுக்குள்ளேயே, "ஐயோ, இந்த லேடியா? நம்மள ஏற்கனவே விசாரித்த லேடியாச்சு. இப்போ எதுனா நம்மக்கிட்ட இருந்து உண்மையை நம்ம வாயிலேருந்து கறக்க தான் வர சொல்லியிருப்பாங்களோ, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா தீபாவதி கிட்ட போய் உட்காருவாங்க. அப்போ தீபாவதி, "நான் ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் அப்போ கூட நல்லா பாட்டு பாடுவேன்னு சொன்னீங்களே, இங்கே இருக்க நிறைய பேர் எனக்கு மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நல்லாவே தெரியும். நீங்களும் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் ஒரு வாய்ப்பு வாங்கி தரலான்னு உங்களை வர சொன்னேன்" அப்படின்வாங்க. அது கேட்டு இளையராஜா வந்துட்டு, "எனக்கு இன்றைக்கி பாடுற மூடு இல்லை மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ஓ, உங்களுக்கு சுச்சுவேஷன் சொன்னால் தான் பாட்டு வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட கதையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பணக்காரர் இருந்தாராம், அவருக்கு ஒரு தாய்மாமன் இருந்தாராம். அந்த குடும்பத்துக்கு 2 பேருக்கும் பகை இருந்ததாம். அந்த கும்பாபிஷேகம் நடத்தி அந்த 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்காக அவர் அந்த ஊருக்கு போனாராம். அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வச்சாராம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும்போது, இளையராஜாவுக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். நம்ம கதையை நம்மக்கிட்டேயே சொல்லிட்டு நம்மக்கிட்ட பாட்டு பாட சொல்கிறாளா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு, "எனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பாத்ரூமுக்கு போவாங்க. கூடவே அந்த எம்ப்ளாயும் போயிட்டு வெளியே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற இன்னொருத்தர் வந்து, "எதுக்காகப்பா இங்கே நிற்கிற?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "அதுவா, இப்போ ஒருத்தன் இங்கே வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு கெமிக்கலை கொடுத்து அதை அவனுக்கு தெரியாமல் அவனோட சுயநிலைவே போகிற மாதிரி பண்ணிவிட்டு அவன்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே வாங்க போகிறோம்" அப்படின்வாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இளையராஜா வெளியே கதவை ஓப்பன் பண்ணி கேட்டுட்டு, "ஓ, இப்படிலாம் பண்ண போகிறாங்களா? எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும், நம்ம வாயால் எந்த ஒரு உண்மையும் நம்ம சொல்லக்கூடாது" அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆளுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா, நைஸாக கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு இளையராஜா அங்கேருந்து போயிடுவாங்க. வெளியே வெயிட் பண்ணாலும் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அங்கே இளையராஜா இல்லைன்ற விஷயத்தை பற்றி தீபாவதி கிட்ட போய் சொல்லுவாங்க. உடனே தீபாவதியும் அதை கேட்டுட்டு, அவன் ஒரு ஃப்ராடுன்றது தெரியும், ஆனால் அவன் ஒரு பக்கா ஃப்ராடுன்றது இப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சிவனாண்டி, காளியம்மா, சந்திரா, முத்துவேல் எல்லாருமே ஒன்றா நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ சிவனாண்டி சந்திரா கிட்ட, "நீ கவலைப்படாத, இந்நேரத்துக்கு சில ஃபாரினுக்கு போயிருக்கோம், அது இந்த ஊர்லேயே இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட காளியம்மாவும், "நீ சரியான வேலை பண்ண மகனே, இப்போ அந்த டிரைவர் பையனால் அந்த சிலையை கண்டுபிடிச்சி கொண்டு வர முடியாது, அந்த கிளவியும் போய் சேர்ந்துடும், அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரியை ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு சந்திராவோ, "இனி அந்த டிரைவர் பையன் என்ன நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே காளியம்மா வந்துட்டு, "எதுக்கும் அந்த டிரைவர் பையன் ஃபோட்டோவை அந்த குருமூர்த்திக்கு அனுப்பி வச்சு, ஏன்னா அவன் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிருக்கான், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, குருமூர்த்திக்கு அவனை பற்றி தெரிஞ்சதுன்னா அவன் கொஞ்சம் உஷாராக இருப்பான்லன்னு" சொல்லுவாங்க. அது கேட்டு சிவனாண்டியே சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சுட்டு குருமூர்த்திக்கு கால் பண்ணிட்டு, "அவன் அங்கே வந்தால் நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே 4 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. "எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்க கடவுளே" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரேவதி, ரோகிணி, ராஜராஜன் எல்லாருமே பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பிட சொல்லி ரேவதி எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே கார்த்திக், சரவணன் எல்லாருமே அந்த பரஞ்சோதின்ற ஒரு ஆளை கார்னர் பண்ணி பிடிச்சிருவாங்க. அவர் வந்துட்டு, "எதுக்காக இப்போ என்னை கட்டங்கட்டி பிடிச்சிங்க?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு சரவணன் வந்துட்டு, "இங்கே பார், எனக்கு நீ ஒரு வேலை செய்யணும்" அப்படின்னாங்க. "என்ன சார்ன்னு?" கேட்கும்போது,
எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நீ அந்த குருமூர்த்திக்கு கால் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அந்த சிலை இருக்கான்ற விஷயத்த மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த பரஞ்சோதியும் பார்த்தீங்கன்னா குருமூர்த்திக்கு கால் பண்ணிட்டு ஒரு ஃபாரினர் வந்திருக்காரு, அவருக்கு நல்ல ஒரு வெண்கல சிலை தேவைப்படுதான், அதனால உங்ககிட்ட சிலை எதனா இருக்கா அப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டவுடனே குருமூர்த்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அந்த போலீஸோட வேலையா இதெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு, இல்லைப்பா என்கிட்ட எந்த ஒரு சிலையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஏன்னா அதை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஃபோனையும் வச்சிருவாங்க. அப்போ என்னப்பா இப்படி சொல்லிட்டானேன்னு சரவணன் சொல்லும்போது கார்த்திக் வந்துட்டு, இல்லை அவன்கிட்ட தான் இந்த சிலையே இருக்குது, ஏன்னா அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு தானே பதில் சொன்னால் நம்ம வேறு விதத்தில் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. சே இவங்க கோவில் கட்டுறதுக்கு இடத்தையே கொடுத்துருக்குறாங்க, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் கடவுள் ஏந்தா இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜராஜன் இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அம்மாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்குது, இவங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்க, சாப்பிடாம மாத்திரை கூட போட முடியாது அப்படின்னு வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ராஜா போயிருக்காருல, கண்டிப்பாக அந்த சிலையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருவாருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பரஞ்சோதின்றவர் ஒரு டாஸ்மாகில் உட்காந்துட்டு அந்த குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பாங்க. அவரும் வந்துட்டு என்னப்பா திடீர்னு இங்கே வர வச்சுருக்க அப்படின்னு பேக்கெட்டில் இருக்க பணத்தெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல ஒரு ஃபாரின் பார்ட்டி வந்ததுன்னு சொல்லிட்டு, நீயும் சிலை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வேற ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி அவர்கிட்ட கொடுத்த ஒரு 10,00,000 லாபம் வந்தது, அதுக்காக தான் உனக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி உங்ககிட்ட எதுனா சிலை இருக்கா அப்படின்னு வந்து திரும்ப விசாரிப்பாங்க. அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு சிலை இருக்குது, நானும் ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கு பேசி முடிச்சிட்டேன், ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கார்த்திக் மயில் 2 பேருமே கேட்டுட்ருப்பாங்க. பாருப்பா சிலையை அவன் தான் வச்சுருக்கான் அப்படின்னு வந்துட்டு மயிலும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பரஞ்சோதி குருமூர்த்தி கிட்ட ஃபாரினர் வர சொல்கிறான், அந்த ஆள் உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க. குருமூர்த்தி ஆள்லாம் தெரியாது, நான் ஒரு 10 ரூபா நோட்டை கிழிச்சு கொடுத்துருக்கேன், அந்த பாதி நோட்டை கொண்டு வந்தால் நான் அவங்கக்கிட்ட சிலையை கொடுத்துருவேன், அதுவும் நம்ம தொழிலில் எப்படி பண்ணுவோன்றது உனக்கு தெரியாதா, புதுசாக கேட்குறியா அப்படின்வாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. கார்த்திக் வந்து இந்த விஷயத்தை ரேவதிக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க, ஏன்னா அப்போ தான் பாட்டியும் அத்தையும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்ன உடனே சரி சிலை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ரேவதி கேட்பாங்க. அதெல்லாம் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே ரேவதி வந்து பாட்டிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கேட்ட ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சிலையை மட்டும் மாப்பிள்ளை கொண்டு வந்துட்டாருன்னா நம்மளை யாரையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டியும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, என் பேரை மட்டும் நாளைக்கு சிலையோடு வந்துட்டால் நின்று போன இந்த பந்த காலை நடத்தி காப்பு கட்டி நம்ம கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்திங்கன்னா மயில்கிட்ட வந்து சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த யார் அந்த ஃபாரினர் வராங்கன்ற மாதிரி அந்த ஃபாரினரும் பார்த்திங்கன்னா குருமூர்த்திக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. நாளைக்கு காலையில் நான் வந்து அந்த சிலையை வாங்கிக்கிறேன், சிலையை ரெடியாக எடுத்து வைங்க அப்படின்னுவாங்க. குருமூர்த்தியும் ஓகே சொல்லுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திக் மயில் 2 பேருமே கேட்டுட்ருப்பாங்க. அப்போது கார்த்திக் வந்து மயில்கிட்ட நாளைக்கு இந்த ஃபாரினராக நீங்கள் தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவனை மயக்கமடைய வச்சுட்டு கார்த்திக் வந்து நீங்கள் இப்போ இவனை மாதிரியே கிளம்பி போங்க அப்படின்வாங்க. மயிலும் பார்த்தீங்கன்னா அதே கெட்டப்பில் அந்த குருமூர்த்தியை போய் பார்த்து அந்த 10 ரூபாய் நோட்டு கிழிஞ்சு போனதையும் கொடுத்துட்டு வாங்க. அதை பார்த்த உடனே குருமூர்த்தி உண்மையான ஃபாரினர் தான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இருங்க இப்போவே சிலையை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே தான் சாமி சிலையை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் வச்சு, இந்தாங்க இந்த சிலை நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு வந்து மயில்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் தூரமாக கார்த்திக் பார்த்துட்ருப்பாங்க. சிலையை எடுத்து வச்ச உடனே மயில் பார்த்திங்கன்னா வாங்க சக்கோ அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அந்த இடத்துக்கு வந்து அந்த குருமூர்த்தியை அடித்து போட்டு சிலையை எடுத்துகிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புவாங்க.